வணக்கம். உங்கள் ராஜா வழக்கறிஞர் கோவையிலிருந்து. நான் வாசித்த புத்தகம் என்ற தலைப்பில் நம்ம வீடியோ பதிவு செஞ்சிட்ருக்கோம். அதில் நான் வாசித்த எல்லா புத்தகங்களையும் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுறதில்ல. நான் வாசித்த புத்தகங்களிலே எனக்கு ரொம்ப பிடித்த நாவல்களை, புத்தகங்களை, கட்டுரைகளை பற்றி நம்ம வீடியோ பதிவிடுறோம். அந்த வகையில் இன்று வெக்கை என்கின்ற நாவல், இதை பூமணி அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நாவல் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த ஜாதிய வன்முறையை மையமாக வைத்து எழுதப்பட்ட நாவல். இந்த நாவலை பற்றி ரொம்ப நம்ம விளக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த நாவலை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் தனுஷ் அவர்கள் நடித்த அசுரன் திரைப்படம். இந்த நாவலில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. வடக்குரான் என்ற அந்த ஆப்போசிட் கேரக்டருடைய பேரும் இந்த நாவலில் அப்படியே வரும். அந்த வகையில் இது நீங்கள்லாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தாலும் இந்த நாவலை ஒரு திருப்பு வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் பெரிய ஒரு அழகு என்ன அப்படின்னா, அந்த திரைப்படம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நாவலை நான் வாசிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சில இதை பகிர்ந்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாவல் படிக்கும்போது, ஒரு கதை படிக்கும்போது அதில் வர்ற கேரக்டர்கள், அந்த இயற்கை, அந்த நம்ம கற்பனையாகவே ஒரு திரைப்படம் மாதிரி முன்னாடி நம்ம பார்க்குற மாதிரியே ஒரு காட்சி நமக்கு படிக்கும்போது அப்படி போனால் தான் அது நம்ம படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வெறுமனமே புத்தகத்தில் இருக்கிற எழுத்தை மட்டும் நம்ம அப்படியே வாசிட்டு போனோம்னா அது நாவல்களோ இல்லை அந்த கதைகளோ படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி படிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூமணி அவர்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது திரைப்படத்தில் கருணாஸ் பையன் அந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பாறையில் படுக்கிற அப்படி இல்லையா நைட்டு, அதே இது இந்த புத்தகத்தில் காட்சிப்படுத்தியிருப்பார். அந்த குளத்துக்குள்ள புதருக்குள்ள அப்படி மெதுவாக போகிறாரு, இந்த இடத்துல தண்ணி சத்தம் வருது, இங்கே முள் இருக்குது, முள் மேலே கால் பட்டுருச்சுன்ட்டு அப்படியே கால் எடுக்கிறது, இப்படியெல்லாம் சொல்ல போகும்போது நமக்கு ஒரு கற்பனை இருக்கும், அப்படியே காட்சியாக வர்ற மாதிரி. அதை அப்படியே அந்த திரைப்படத்தில் டைரக்டர் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதை நான் நம்ம நண்பர்கள்ட்ட பேசுகின்ற பொழுது இந்த நாவலை பற்றி இப்போ படித்ததை பற்றி சொல்லிவிட்டு, இந்த காட்சியை நான் இப்படி எனக்கு ஒரு கற்பனை இருந்தது, அதை டைரக்டர் அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த நண்பர் நம்மகிட்ட சொன்னார், அதான் அந்த பொதுமக்களுக்கு என்ன ஒரு தோணுமோ அதைய அந்த இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அந்த நாவல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது நீங்கள் சினிமாவிலே பார்த்துருப்பீங்க. ஒரு 80% காட்சிகள் அப்படியே அந்த திரைப்படம் இந்த வெக்கை நாவல் தான். அப்போ அந்த 90 காலகட்டம், அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் நடந்த அந்த ஜாதிய மோதல்களை வச்சு அந்த நாவல், ஒரு குடும்பம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது சினிமாவில் வந்துடும். அது அப்படியே தான் நீங்கள் சினிமா அந்த சினிமாவை பார்த்துருந்தீங்கன்னா அந்த நாவல் தான் இருக்குது. அந்த நாவலாக ஒரு திருப்பி படித்து பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.